கூட்டு வந்தேன் 3 தடவை கூட்டு வந்தோம்ல. ஏன் வம்பு? கக்காடு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியா? பார்த்துச்சு வந்துடுறோம். டேங்க் கிளீன் பண்ணிட்டியா? கிளீன் பண்ணா கொஞ்சம் நெல் இருக்கும். என்னடியா நெல் தானே இருக்குது. தண்ணி விட்டு தள்ளி இருக்கானே தானே. முட்டை மாட்டு இரு தள்ளி விடு. மாட்டேன் என்ன பண்ணுற நீ பாட்டு விட்ற. ஓல்டு எடுத்து வைக்கிறது கிளம்பு. தூக்கி விடுறாச்சு. ஷோரு பின்னாடி போயிட்டே விடு. ஏ அப்பா எத்தனை ஓட்டக்குது உனக்கு தேவைப்பட்ட ஓட்டல் ஷோரு. நெக்ஸ்ட்டு பேனர் எடுத்துடா. அது எதுக்கு? ராவடி கலக்கணும்ல. இந்த பக்கம் கழட்டி விடணுமா? மாட்டி தான் கலக்கணும் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி வந்து மாட்டும் போது நான் வந்து பிடிக்கிட்டு போயிடுச்சுன்னா நெல் இத்தனை கிடக்குது. நெல் இவ்வளவு கிடக்குது. ஒரு அடி அடிச்சா போயிடாது. பூரா இதில் வந்து ஏறிக்கும். எதுல? சோளத்துலையா? சோளத்தில். ஓகேன்பா, இன்றைக்கி வந்து என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா தட்டு இருக்க போகிறாங்க ஹார்வெஸ்டர் லைட். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். எனக்கு இரு. ஏய் கோழி தள்ளி விட்டுருந்தா கூட பரவாயில்லடா. ஓட்லேயே தள்ளிருக்கலாம். டேய் கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கெல்லாம் விடு, கம்மியாக விடுறா. தாலி 2 எகிரி குதிச்சு என்ன சும்மா இருக்குது. சும்மா தான் பின்னாடி வண்டியை பார்த்து வண்டி இதுலேயே வந்துட வேண்டியதானே. இதில் பூண்டு உங்க வீட்டு மேலையா? அடையா கடலோட அதில் தான் வந்தோம். போகும்போது அப்படியே போ மாடிக்கிட்டு. ஹலோ இல்லை அவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவன் தான் காலையில் கட்டிக்கிட்டு வரணும். கேள்வி தள்ளி கட்டிட்டுலாம் போட்டு இது வர மாட்டேதுடா. 2 படி நெல்லே வர மாட்டேங்கிறா. ஏதோ தலைமாக இருந்தாடு டேப் கொஞ்சம் ஒழிச்சிட்டு ஆனுங்க. இல்லை பூண்டில் கொஞ்சம் விட்டு அறுவை அடிக்கும். பூண்டு இந்த பூண்டை ஒரு அறுப்பு அறுத்தாலும் தள்ளிவிடுமா? ராஜே இந்த பூண்டை அப்படியே மேலால் பிடிச்சா அதெல்லாம் தள்ளிவிடாது, வெளியே வராது. அடியில் கிடக்குது, மட்டமாக கிடக்குது. நீ பார்த்தியா சோளத்தை விட்டு. இப்போ என்ன வேற வேறத்தானே விடு. சரி விடு, நெல்லம் பேரெல்லாம் பொடிஞ்சு போயிரு விடு. கிளீன் பண்ணலாம். உங்களுக்கு பைப்பில் தற்கா பைப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து தான் போகும். சோளத்துக்கு வந்து அதோட வேகமாக ஊதுமா? மேலே தூங்க டயருங்க. இன்னும் நேரம் வரணும்டா. நேரே வரல, நீ ஏறி விடுனால மாட்டி. இல்லை ட்ராலி திருப்பிக்கலாமா? இரு ட்ராலி நேர் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு வரட்டு. அங்கே இடிக்குதுடா. அதே தள்ளும். அங்கே முட்டு புட்டு. அதே தள்ளும். அது முட்டு. இந்த பக்கம் இல்லை இப்படி ராஜு திருப்ப இழு வர ஆனது. எங்கடா அங்கே போயிட்டான்? அங்கே எதுக்கு நீ போன? தானவா இப்படி வா. கொஞ்சம் உன் கையில் இப்படி வா. நீ தெக்கப்போ. இப்போ கீழே இறங்க. இறங்கணுமா? இந்த கீழே இறங்க. நீங்க அப்படியே வந்தீங்கன்னா சரியா போயிடும்.
அப்படியே முன்னாடி வாங்க. போது விடு. இரு 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 அவன் ஏன்னா நீளும் தான் அவன் பக்கம் படுறான். சரியா போச்சு விடு. வா அப்படியே வாங்க. லைட்டாக முன்னாடி. ரிவேர்ஸ் போகுது. நீ பக்கம் தூங்க. இரு இரு கடையணி போகணும். ஏடாது வேலை தூக்கி பிடிங்க லைட்டா. அதை போய் கழிச்சுட்டு போ. இன்னும் கொஞ்சம் மேலே கழிச்சுட்டு ஒன்று அப்படியே. இந்த கழட்டினா தான் இந்த ட்ராலிலிருந்து தனியாக வருமானம். ஒரு நெட்டு கட்டுறது பேனர் வேணும்டா. ஓகேங்களா, இதை மாட்டுறதுக்கு காமன் அரை மணி நேரம் ஆயிட மாட்டேங்குது. விட்றாள் ரிவேஸ் கரெக்டாக விட்டாங்கன்னா டக்குன்னு மாட்டிடுவாங்களா என்னன்னு தெரில. டைட் ஆகுது. திருப்பி கையில் வந்து குத்தி போட போகுது நேரத்துக்கு. ராஜி இல்லைன்னா அந்த இடத்துல அதில் போடுறேன், அந்த புள்ளியில் போட்டு விடு. அதில் அதை லூஸ் விட்டு அதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அது பண்ணிக்கலாம். அந்த பக்கம் தான் வந்துடு. ஆமாம், கூட பின்தான் போனால் இடம் கிடக்குது. அவங்களுக்கு எடுத்து வந்தலாம். இல்லை நல்லா போகிற புரியுது. கையை உள்ள வச்சுக்கோங்க. பாடுறா இது சாக்கடைச்சு வருவே. அடா பத்துமா அந்த ஓட்டைக்கு? இந்த சாக்கு இன்னும் இருந்தால் எடுங்க. பத்தாவது இது பிடிங்கிச்சுன்னா ஆச்சு. இந்த சாக்கு நின்றுக்குமா? இது பத்துமா? இல்லை, இன்னொரு சாக்கு இருக்குதாமே, நூல் சாக்கு. அதை வாங்கி துணி நல்லா சொறி விடு. கையிட்டு அறுத்து போட போகுது உள்ள. அந்த இதில் பைப்பில் மட்டும் இன்னொரு சாக்கு வேணுமா? எது வேணும்? இந்தா அதே இந்தா. இதெல்லாம் மாட்டிடணும். எதெல்லாம் மாட்டணும்? ஓ, அதில் மாட்டெல்லாம் வலிக்கிட்டு பிடிங்கிட்டு வந்துருமா? ஓகே நண்பா, இதுக்கு முன்னாடி நெல் எடுத்துகிட்டு வந்துச்சு. அதனால் சோளம் பாருங்கள், பக்கத்தில் லேண்ட் இருக்குதா, சோளம் தான் இருக்கணும். அதனால் பொட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் சோளம் இருந்துச்சு.
எங்கடா கல்லு மேலே விட்டு ஆட்டுறீங்க? எப்படி புறா புறா அதாவது நாங்கள் அறுக்க கிளம்பி விட்டோம். டிரைவரை பார்த்தீர்கள் தட்டு சொன்னார் ஆப்ரேட்டரா ஃபீல்டு இருக்கின்றது. பெரிய வண்டி அதில் போனாலும் சரி அதில் போனாலும் சரி அதில் ஓட உள்ள போய் போடுங்க. இங்கே அரிசினா இந்த இடம் தான் கொடுத்தோம். பாம்பே கட்மனில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே நேரம் போகுது போயிடும். போலாம்போ இன்னும் போ அதாவது இப்பொழுது அறுவடைக்கு தயாராக முடியல. அதனால் ஒரே ஓட்டமாக கீழே இறங்கி வந்தாச்சு. அடிச்சு தவிடு புடியாக பண்ணுது. சோளத்துக்கெல்லாம் அடிச்சோம்னா சோளத்தட்டை அழகாக நுடிக்கு போடாது. அல்லறா நீராரா சும்மா சொல்லுவாங்களா ஆரம்பிச்சுக்காரு. சோளம் அடிக்கிறதுனால சோளமெல்லாம் சுத்தமாக கொட்டி போயிடுச்சு. வெறும் பூட்டதாக இருக்குது. இதை பார்த்துருப்பீங்க, சோளத்தில் நிலம் தவிர எல்லாத்தையும் அடிச்சு சோவையெல்லாம் சுத்தமாக நுணுங்கி போச்சுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அது கோல் தான் கிடக்குது, வேறு எதையுமே காணும்.
எங்கடா துப்புற துப்பாட்டி போது கீழே இறங்கிவா. ஏய் இறங்கி வாக்கலாம். சோளத்துக்கோசரம் தான் வந்து ஆர்ஓஸ் படிக்கிறாங்க. இது வந்து நெல் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து பிளேடே மாற்ற தேவையில்லையா ப்ரோ, ஒரே பிளேடே போதுமா. இது யாருது வண்டின்னு கேட்டிங்கன்னா அதை வேறு கேட்பீங்க. இந்த கார்த்தி எங்கள் அண்ணாவுது ப்ரோ. இப்போ தான் எடுத்துருக்கிறாரு. எடுத்து ஒரு 6 months இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. லோக்கலில் மட்டும் ஓடிக்கிறதுக்கோசரம் எடுத்துக்கிறாரு. லோ பட்ஜெட்டில் செகண்ட் ஹேண்டாக எடுத்தார். மணிக்கு என்ன ரேட்டுன்னு தெரில, அதை கடைசியாக நான் கமெண்டில் சொல்கிறேன். நானே என்ன கேட்கல, மணிக்கு என்ன ரேட்டுன்னு கேட்கல. இது கட்டு ஒன் சைடாக சாஞ்சி போய் கிடக்கிறதுனால பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் இருந்து ரிவேர்ஸ் போய் ரிவேர்ஸ் வந்து தான் அறுக்கிறாங்க. ரவுண்டு கட்டி அறுக்க முடியாதான். வாடாக்கல சரிகளை போய் மேலே உக்காந்துக்கிட்டு ஆட்டாடிக்கிறான். வாடாங்கிறேன், நீ ஏத்தால வாங்குறான். மேலே வெறும் ஓலத்தட்டு புலங்காக வருது. கீழே வாடாங்கிறான், அங்கே போய் உக்காந்துட்டு ராவடி பண்ணிக்கிறான். ஓகே ப்ரோ, ஒரு 1.5 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். சோளத்தட்டு காசு ப்ரோ. எங்கள் சைடு வந்து சோளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோ 80 ரூபா ரேஞ்சு விற்றுட்டு இருக்குது. அதனால் சோளத்தட்டு சோளம் நல்ல காசு. அதனால தான் வந்து போட்ட சோளத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோளத்துக்கு வசரம் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டப்பாரில் இருக்க முடியாது. ஆர்ஓஸில் இருந்தால் தான் வந்து சோளம் தனியாக தட்டு தனியாக பிரிஞ்சு போயிடும். அல்லர் ஓடுற சவுண்டு எதுக்கு டெம்பிள் எம்டியில் ஒன்றா இப்படி தான் வருமா, இல்லை அல்லர் ஏதாச்சும் பெண்ட் இருக்குமா என்னன்னு சொல்ல. நமக்கு இதை பற்றி தெரியாது. ஆர்வத்தை வச்சுக்கிற நண்பர்கள் எத்தனையோ பேர் பார்ப்பீங்க. எப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டே சுற்று தான் வந்துச்சு, எவ்வளோ அகலம் பிடிச்சிருச்சு பாரு. இதே வந்து கட்டப்பாராக இருந்தால் இதில் 4 சுற்று பிடிக்கணும். இது ரெண்டே சுற்றுல வேலை முடிஞ்சுது. அரை வயலே போயிடுச்சு. இன்னும் 2 சுற்று ஓட்டினா அரை வயலே காலியாக மாட்டேங்குது. இப்போ இங்கிருந்து இந்த தலை வரல ரிவேர்ஸ் போய் தான் எடுத்துகிட்டு வரும். அவ்வளோதான் கரெக்டாக. இங்கேருந்து கடைசி வரல ரிவேர்ஸ் தான் போகும். எடுத்து போட முடிஞ்சு எடுத்து போட்டு ஓட்ட முடிஞ்சு ஓட்டிக்கலாம் பார்க்கலாம். அதுக்குள்ள எல்லாமே வெள்ளை பண்ணிக்கிறேன். வண்டியோட அந்த அல்லர் சவுண்டு தான் ப்ரோ அதிகமாக வருது. கட்ட 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 கட்டன்னு. வண்டி செகண்ட் தான் ப்ரோ எடுத்தார். 6 லட்சமோ 6 லட்சமோன்னு நினைக்கிறேன். மாடல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல. நமக்கு அக்யூரேட்டான ரேட்டில் எதுவும் தெரியல. அதுவும் மீறி வேண்டுமானால் நம்ம கார்த்தி ப்ரோவை கேளுங்கள், எல்லாம் சொல்லுவார். மாப்பிள்ளை கேட்டால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நமக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியாது. சரி, தோட்டத்திட்ட இருக்கிறனாங்க. நம்ம இதுவரையில் நானே பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் வந்து நேரில் பார்த்து வந்தேன். சரி, அப்படியே வீடியோ எடுத்து போட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோ எடுத்தேன். ஆனால் தோட்டத்தை சார் எந்த அளவுக்கு நுணுக்கி எடுத்துக்கணும்.
பாருங்க தட்டு வந்து கோலமாக தான் ப்ரோ கொட்டும். அதுதான் ஒரு பிரச்சனை. இதே வந்து கட்டப்பாரில் எடுத்தால் வந்து கோவை இந்த அளவுக்கு கசங்காது. இது ஏன்னா அறுத்து திரும்பியும் வந்து மேலே போய் அல்லரில் அடித்து வர்றதுனால ரொம்ப மோசம் பண்ணுது. சோளம் வரும் அப்படிங்கிறான் ஆனந்து. எடுத்து பெயிண்ட் பண்ணார் ப்ரோ. இதே வந்து இன்னும் ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் லுக்காக இருந்திருக்கும். அடுத்தது ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணிடுவார். அவ்வளோதான். இங்கேருந்து அறுத்துக்கிட்டு அந்த தளவு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும். மணிக்கு 5 லிட்டரு ஆவரேஜாக எடுக்கும் ப்ரோ. 17 ஆர்கிங் ஒப்பமாக வச்சு ஓட்டுறாரு. அதனால் வந்து 5 லிட்டருக்கு எடுக்குமா, 5 லிட்டர் எடுக்குமா. இந்த ஆர்ஓஸ்ட் வச்சுக்கிற மாடல் இந்த 2008 7 வச்சுக்கிற நண்பர்கள் சொல்லுங்கள், எவ்வளோ டீசல் எடுக்கும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா. அங்கே வண்டி ஓடிட்டு இருக்குது. இங்கே ஒருத்தன் பாருங்க கடலை பிடுங்கி வேலையை விட்டுட்டுக்கிறான். கறிக்கடை பாய் கேட்டால் என்னங்கிறான், நான் போட்ட காட்டில் எவன் என்ன திங்கக்கூடாதுன்னு சொல்லி விடுவாங்கிறான். இது பழைய மாடல் வண்டிங்கிறதுனால தட்டு ட்ரம்மில் லோட் ஆகுது. கொஞ்சம் கிளச்சு அணைச்சி தான் ஓட்டணுமா ப்ரோ. இதெல்லாம் நமக்கு தெரியலை. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். சோளம் 4 மூட்டை சோளம் வருமா. கடைசியாக பிடிக்கும் போது சோளத்தை காட்டுறேன் எவ்வளோ சோளம் வருது. கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மிஷினில் சோளம் அடிக்கிறது பெஸ்ட்டா இல்லையா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை பார்க்குறது ரோட்டில் எத்தனை பேர் நிற்கிறாங்க. ஒரு அங்கே ஒருத்தர் நின்று போகிறாரு. வளைச்சி எல்லா பக்கத்துலேயும் நிற்கிறாங்க. இது ஆள் அவுட்டாக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும் ப்ரோ. அதில் அதை அறுத்து போட்டு மழை வந்துட்டு என்ன பண்ணுறது. ஏன்னா இது நாளைக்கெல்லாம் நாளைக்கு சுற்றலாம் மாட்டேங்குது. காஞ்சி கருவோட போயிடும் அடிக்கிற வெயிலுக்கு. இதே ஆளுங்க விட்டு அறுத்தா பெரிய தலைவலி ஆகிடுச்சு. அறுக்கிறதுக்கு மெயினாக எங்கள் ஊரில் ஆள் இல்லை ப்ரோ. எல்லாம் ஏரி வேலைன்ட்டு போயிடுறாங்க. கடலக்காய் பிடுங்கிறதுக்கே எங்கள் ஊரில் ஆள் இல்லை. அதனால் மித்திர நாள வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. கடலக்காய் பிடுங்கிறது இந்த காட்டில் பிடுங்குறாங்க, அந்த தலைவில் பிடுங்குறாங்க ஒரு 4 பேர். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பளமா. ஏண்டா சோளமா அது கட் பண்ணும் போது ஒன்று மிஸ் ஆகி விழுந்து போச்சுடா. ஆ 5.25 மணி நேரம். சரி சரிடா. ஓகேப்பா, கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. 1 2 அதில் ஒரு 3 5 சுற்று வந்துருக்குது. இன்னும் 2 சுற்று வந்தால் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் சார்ஜர் கட்டப்பாரில் அடிக்கிற மாதிரி டங்கு அடிக்கலப்பா. இது மாதிரி நல்லா ஓடுது. ஓட்டத்தில் கொஞ்சம் டிஃபன் பண்ண முடியாதா? அதெல்லாம் குறைக்க முடியாதா?
போல்ட்டு போகிறது சூப்பராக இருக்கும். இதே சாரண சவுண்ட் வேணால் சூப்பராக இருக்கும். கார் மாதிரி அதை அப்படியே மாற்றிவிட்டா போதும். கீழெல்லாம் போல்ட்டே போடுறதா இல்லையா? இது ஒழுங்கெல்லாம் புரியுங்க. உலகாக தான் ஓடிக்கணும். ஆளுக்குள்ள இறக்கிட்டாங்களே, பொறிக்கில் கட்டி வைக்கணும். என்னடா சொல்றான் அங்க வெளியா? ஓகே நண்பா, ஒரு வழியாக முடிந்து விட்டது. எடுத்து விட்டு இந்த சோளத்தை எடுத்து விட்டுட்டு அடுத்தது மிஷினை மாட்டி விட்டா வண்டி பாட்டில் வண்டி பூச்சாட்டம் கிளம்பிடும். கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 சுற்று கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. ஒரு வாலடியான வெயில் ப்ரோ. நெல் எத்தனை மூட்டை வரும்னு பார்க்கலாம். அப்படியே ஐகியரில் போட்டால் அப்படியே போக கக்கிட்டு போகுதா? இதையும் தாண்டா எத்தனையோ பேர் போய் முன்னாடி பிரேக் அடித்து பின்னாடி 2 வீலை தூக்குறாங்க. என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கிற. ஐயோப்பா, ஏன்னா அது புதுசு கண்ணா புதுசு, இது பழசு கண்ணா பழசு. ஓகேன்பா, அடுத்தபடியாக நெல்லை வெளியே எடுக்க போகிறார்கள். எப்படின்னு பார்ப்போம். வண்டி வந்து டேய் ஃபஸ்ட்டு போட்டுருணுமா? ஃபஸ்ட்டு போட்டலாமா? பரேறா வண்டி போ. ஏன்னா அடியிலலாம் வண்டி அடியெல்லாம் போக முடியல சோளம் உருண்டுக்கிட்டு. அதனால் டேய் முன்னாடி போக சொல்ல, படுதா விரிச்சு போட்ட வாட்டி வண்டி ரிவேஸ் வந்துடலாம். அது அப்புறம் அள்ளிக்குவாங்க, உடனே அள்ளிக்குவாங்க. வண்டி முன்னாடி போக சொல்ல, விரிச்சு போட்டுடலாம். ரேலி அப்படி கூட மாட்டிக்கலாம். விரிச்சு போட்டலாமா? ஏக்கா அடுத்த இது என்னக்கா பத்தா? எப்படிக்கா பத்துறது? 2 அறுத்து போடலாமா? 2 அறுத்து ஜாயின் பண்ணி போடலாமா? படுத்தாவ டேய் 2 அறுத்து போடலாம், அறுத்து ஒட்டிக்கலாம். அறுத்து அலையில் போட்டு வேண்டியதான். என்ன பண்ணுவ? அப்படியே இருக்கட்டும், சரியா இருக்கும். நடு சென்டரில் இருக்கும். சாகு ஒண்டை வச்சு பிடிச்சிக்கலாமா இல்லை ரொம்ப தூரமாக வந்து விடுவோமா? பெல்ட்டை மாட்டி இதை மட்டும் சுத்தற மாதிரி போட்டு பார்க்கலாம். போட்டு 12 RPM வீடியோ போட்டு 12 RPM போட்டு ஆன் பண்ணுங்க. 3 மூட்டை வருமா ராஜே?
மேலே ஏறி சோளம் உள்ளே தள்ளி விட்றாப்புல. நல்லா கடிச்சிக்கிச்சா சோளம்? அப்புறம் 2-3 சோளமாக வர மாட்டேங்குது. ஓகேம்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஆர்வத்து வீடியோ ஒன்று சோளம் ஓட்டுறது நம்ம வண்டியிலே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலையும் போடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணோம். 2 மூட்டை தான் வர மாட்டேங்குதுடா. 2 மூட்டை தான் வர மாட்டேங்குது. 50 கிலோ தானே, 100 கிலோ சோளம் வராது. அப்படியே ஆஃப் பண்ணுங்க, அதை தள்ளி விட்டுருக்காது. சோளத்தை அப்படியே மேலே தள்ளி விட்டுவா. தள்ளி விட அந்த சோளத்தை தள்ளி விட்டுறாரு. தலைவில் இருக்குது இங்கே வெளியில். சோளம் இப்படி வந்து மேலே தூக்கிட்டு போகும்போது இந்த ரோலர் நுணுக்கி விட மாட்டேங்குது. அதனால தான் அப்படியே இருக்கிற வாட்டத்தில் ஃபினிஷ். அப்படியே ஸ்டெடியாக போகிறாச்சு, முன்னாடியே போயிரு. திரும்பி இந்த ட்ராலி திருப்பி ஆனந்து ட்ராலி திருப்பலாமா? ட்ராலி அப்படியே தள்ளலாமா ஆனந்த? இப்படியே தள்ளிக்கலாமா? அந்த பக்கம் தானே திருப்பணும். ட்ராலியா அப்படி கொண்டு போனால் தான் நம்ம ரிவர்ஸ் விட்டு மாட்டுறது ஈஸியாக இருக்கும். ஓய் இது இப்படி திரும்பிட்டா திருப்பிக்கலாம். சும்மா மாட்ட வேண்டியாட்டம். ஏய் என்ன உட்காரல.
பேனர் எடுத்துகிட்டு ராஜி விடு 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 உள்ள என்ன பண்ணான் மாட்டினியாடா மாட்டி விடுறதுல யாரு பெரிய ஆளு தான் நீ போ ஏட்டவா போட்டணுமே எங்கேயே இருக்கு சும்மா தான் கைது ட்ராலியில் உட்கார வைக்கிறத இவ்வளோ வேலை ஐடியில் போகிறா தோடு ஓடிக்கிட்டு எனக்கு ஐடியில் ஓடுற பசங்க பார்த்தா பிடிக்காது போதராஜி விடு பிடிக்குமா ஏதோ போட தானே லைவ் எக்ஸ்பிரஸ் மாதிரி போட தரப்படுது ஓ யாரு அந்த கொக்கி வாட்டமே அப்படித்தானா தட்டை கூட இழக்கிற நீ தான் என்னை இழக்க வேணாம் முன்னையா நீ சொன்ன ஓகேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தானே ஒரே ஒரு பெல்ட் ஒன்று போகுது அந்த பெல்ட் ஒன்று கழட்டி விட்டா வேலை முடிஞ்சுது பெல்ட்டை கழட்டி விட்றாரு ஹலோ கழட்டி விட்டாச்சு ட்ராலியோட தூக்குது அப்படியே திருப்பி வச்சுக்கலாமா ஏடா முட்டுடா விளையாதா ஓகேன்பா அப்படியே ட்ராலிங்க ரோடு எடுக்கணும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றாரு உள்ளே போக மாட்டேங்குது ட்ராலியோட தூக்கிட்டு வராங்களே முட்டு பைப்பு நம்ம ஸ்ட்ராங்காக வேணும்பா அவ்வளோதானா போங்க இப்போ எப்படி இறங்கும் இன்னும் மாட்டிட்டு இருக்குதுடா முதல்ல எடுக்க சொல்லு
முட்டு உடஞ்சி போயிடும். பொட்டி கிராஸாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. மண்ணில் வைக்கிட்டா திருப்பிக்கலாம். அதே பொட்டி ஒன் சைடு ஆகுது, அதுதான் பிரச்சனை. இன்னும் போக சொல்லு, மட்டமாக வர மாதிரி. இன்னும் இந்த பக்கம் கை ஹைட்டாக தான் இருக்கும். ரிலீஸ் ஆகிச்சா? இப்போ கொஞ்சம் கூட ரிலீஸ் ஆகலையா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. டே அந்த பக்கம் போய் ஒரு தூக்கி விடு ராஜே. அந்த பக்கம் நல்லா மாட்டிட்டு இருக்குது, போ அந்த பக்கம். இந்த பக்கம் கம்மியாக தான் ராஜி இருக்குது, அந்த பக்கம் தான். அப்பா அவ்வளோதாண்டாப்பா. வண்டி பிரிக்கிறதுக்கு தாண்டா 1/2 மணி நேரம் ஆகுது. ஓட்டுறது பாதினா அங்கே வேலை செஞ்சதே பாதி இருக்குது. ராஜி நீயே பாகுபலி ஆகிடுறியா? இல்லை சந்தில் வர சொல்கிறியா? அதில் வர சொல்லு. சரி எதிரி இதில் உடகல் வர இருக்குது, அதில் வர சொல்லு. போதும். வண்டி இழுத்த வண்டி வேறு பாரு. ஏய் போய் வர சொல்லு. அவ்வளோதான், சோழிக்கே பீச்சக்கையத்தான். ஏய் கொஞ்சம் போய் வர சொல்ற. டேய் ஏய் ஏய் அந்த பக்கம் இறங்கி இருக்குதுடா, அந்த பக்கம் தள்ள முடியாதுடா. கொஞ்சம் வந்துட்டா கூட நம்ம மாட்டிக்கலாம். இல்லை ட்ராலி கொஞ்சம் பின்னாடி விட்டுலாமா, தள்ளிக்கலாமா? ஸ்டடி 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 ஸ்டடி. ஏ அப்பா, இதை மாட்டுறதுக்கு பொட்டியாக இருந்தால் கூட கண்ணு தெரியும், எங்கே விடுறோம்னு தெரியும். ஓய் காமெடி பண்ணாரா ஆனந்த. டேய் முட்டை கழட்டுறாப்பா நீ. முட்டு கம்பி வேற வளைஞ்சி போச்சு, அது வேற வருமானு தெரியல. முட்டு கம்பி தலையில போடு. முட்டுக்காக அரிகம்பி, வேலருக்கு அரிகம்பி தான் யூஸ் பண்ணுறான், இதுக்கும் அரிகம்பி தான் யூஸ் பண்ணுறான். தூக்கி பிடி சொருவிட்டவன். கொஞ்சம் ட்ராலி பின்னாடி தள்ளு, பின்னாடி தள்ளு. பின்னாடி போகுது. இன்னும் பின்ன தூக்கி மாட்டு. அவ்வளோதான், வேலை முடியுது. இந்த முட்டை எங்கே வைக்கலாம்? டேய் முட்டு, இந்த முட்டைலாம் நம்பி இனிமேல் போவாத. முட்டு அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சுது. முட்டுக்கு கணக்கு முடிஞ்சுது. வேறு முட்டை ரெடி பண்ணிக்கா. அவ்வளோதான், பல சொல்லு. $2500.
அப்படியே நேராக ஓரமாக போக சொல்லுங்க, என்ன ரிவேஸ் என்ன வேலை? செவன் வராதான் போடுச்சுடா. டர்ரு டர்ரு கால் எட்ட போடுதா டிவி வேலைக்கு பண்ணிவிடு. வா 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 அப்படியே வா. வண்டி ஓட்டி பழகிட்டு ஒரு மனிதன் புரிய ஆகிடுச்சு. போதும் போதும் அப்படியே எடுத்துக்கிங்க விடுங்க. எங்களுக்கு வேலை இருக்கும். நீ முன்னாடியே போனால் நாங்கள் பின்னாடியே வர்றோம். போகாட்டின்னு வந்து சொல்லுங்கண்ணா, காலையில் ஓட்டிக்கலாமே? நான் போய் மாட்டி விட்டா அது நான் அப்படி ஓடுறதா இருந்தால் ஓட்டிக்கலாம். இல்லை இப்போ வரட்டா, இன்னும் 1 மணி நேரம் ஆகும். காலையில் ஓட்டிக்கலாம், 2ல் ஏதோ ஒன்று ஓட்டி பார்த்து கூட பேசிக்கலாம். சரி சரி. ஆ சரி ஆனந்து, டாட்டா, பாய் பாய்.